உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆ உரையில் மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் அழியும், வேறொரு உலகம் உண்டாகும் என்பதை அனைத்து முஸ்லிம்களும் நம்பி இருக்கின்றார்கள். இந்த உலகம் அழியும் என்பதற்கான அடையாளங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த அடையாளங்களில் சில அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்றும் சிறிய அடையாளங்கள் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றது. சில அடையாளங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது. இன்னும் சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில அடையாளங்கள் நடக்க இருக்கின்றது. எனவே நடந்து கொண்டிருக்கும் சில அடையாளங்களை நாம் இன்றைய ஜும்மாவினூடாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மறுமை நாளின் அடையாளங்களை ஏன் அறிந்து கொள்ளணும், இதன் அவசியம் என்ன என்றால், இந்த உலகம் அழியப் போகிறது என்பதை மறுமை நாளின் அடையாளங்கள் நமக்கு காட்டும். எனவே மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அமல் செய்து ஒரு நல்ல மனிதனாக இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு மறுமை நாளின் அடையாளங்களை கற்றுக்கொள்வது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மறுமை நாளின் அடையாளங்களை கேள்விப்படும் போது, அதை காணும் போது மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஆகா, வந்துவிட்டது, நான் மாற வேண்டும், என்னுடைய தவறுகளை இருந்து நான் நீங்கிக் கொண்டு இறைவன் பால் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த அடையாளங்கள் ஏற்படுத்தும். அதுபோன்று இந்த மறுமை நாளின் அடையாளங்களை கற்றுக்கொள்ளும் போது, காணும் போது, இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதையும் நாங்கள் உறுதிப்பட அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொல்வதாக இருந்தால், அது நடக்கிறது என்றால் அது இறைவன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒன்று இன்று நடப்பதை நாம் காணும் போது அவர் உண்மையாளர் தான், அவருக்கு இறைவனிடமிருந்து வந்த செய்தி உண்மைதான் என்பதையும்
உண்மையான இறைவனையும் உண்மையான வஹ்யையும் உண்மையான இறை தூதரையும் உண்மை செய்தியையும் நாங்கள் இந்த மறுமை நாளின் அடையாளங்களை காணும் போது அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. எதெல்லாம் உலகத்தில் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதில் எதுவெல்லாம் தீமையானதோ அந்த தீங்கான விஷயங்கள்ல இருந்து எம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிற்பட்ட காலங்களில் பெண்கள் உருவாகுவார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதை காணக்கூடிய, இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் இந்த தீங்கான கெட்ட செயலை நான் செய்யக்கூடாது என்று விலகிக் கொள்ள முடியுமாக இருக்குமா இல்லையா? எனவே இந்த மறுமை நாளின் அடையாளங்களை நாம் அறிந்து கொள்வதால் எது கெட்ட விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் இருந்து நாம் எம்மை காத்துக்கொள்ள முடியுமாகவும் இருக்கின்றது. அதுபோன்று விஞ்ஞான ரீதியான சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று. அந்த அடிப்படையில் மறுமை நாளின் அடையாளங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது விஞ்ஞான ரீதியான உண்மைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே சகோதரர்களே, இந்த மறுமை நாளின் அடையாளங்களை கற்றுக்கொள்வது இஸ்லாமிய சமூகத்துக்கும் மனித குலத்திற்கும் நல்லது என்பதை நாம் தெரியணும். அடுத்தது, இந்த மறுமை நாளின் அடையாளங்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் கற்றுக்கொள்வதால் அவர்களுக்கு உண்மையை அடைந்து கொள்வதற்குரிய வழி இதுல நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் நவீனமே இல்லாத மடத்தனமான காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒன்று நடக்கும் என்று சொல்கிறார். அது சொன்ன மாதிரியே நடக்குது. 100 செய்திகள் சொன்னால் 100மே நடக்குது என்றால் இஸ்லாம் உண்மையான மார்க்கம்தான் என்று அறிந்து கொண்டு இந்த தீனை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி முஸ்லிம் அல்லாதவர்கள் வருவதற்கு இந்த மறுமை நாளின் அடையாளங்களை கற்றுக்கொள்வது அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் அழியும். உலகம் அழிவதால் என்ன பிரயோசனம்? அழிய வேண்டுமா என்றால் அழியத்தான் வேண்டும். அழிந்தால்தான் கூலி பெறலாம். துன்யாவிலேயே ஜன்னாவை அடையலாம். இந்த உலகம் அழியணும், மறுமை நாள் உண்டாகணும், அதன் பிறகுதான் ஜன்னா கிடைக்கும். எனவே உலகம் அழிந்தால்தான் நாம் செய்த அமல் இபாதத்துக்குரிய கூலியை முழுமையாக பெறலாம். நாம் தொழுத ஃபர்லு தொழுகையை, ஒரு லுகர் தொழுகையை, அதற்குரிய கூலியை உலகத்தில் யாரிடம் பெற்றுக் கொள்ளலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் செய்த திக்ர்களுக்குரிய கூலியை உலகத்தில் யாரிடம் சென்று பெறலாம்? நாம் செய்த அமலுக்கான கூலியை தருவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. எனவே ஒரே இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறான். அவனிடம்தான் நாம் செய்த அமலுக்குரிய கூலியை பெறலாம். எத்தனையோ அமளிபாதத்துகளை வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் செய்திருக்கிறோம். இவைகளுக்குரிய கூலியை பெறதா இருந்தால் இந்த உலகம் அழியணும். உலக அழிவினால் நல்லவனுக்கு நன்மை இருக்கிறது. அதுபோன்று உலகத்தில் அநியாயம் செய்து, அட்டூழியங்கள் செய்து, அராஜகங்களை நிகழ்த்தி மனித குலத்திற்கு தீங்கிழைத்தவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டுமாக இருந்தால், உரிய தண்டனை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகம் அழிந்து மறுமை உண்டாகணும். ஏனென்றால் உரிய தண்டனையை வழங்குவதற்கு உலகத்தில் முடியாது. 100 பேரை கொலை செய்தவனுக்கும் ஒரே தண்டனை, 200 பேரை கொலை செய்தவனுக்கும் ஒரே தண்டனை. மறுமைக்கு போனால்தான் 200 கொலை செய்யக்கூடிய தண்டனையை அவனால் வழங்க முடியும். இங்க மனிதனுக்கு ஓவர் தண்டனை கொடுத்தால் செத்து போயிடுவான்.
மறுமையில ஓவர் தண்டனை வழங்கப்படும், மரணம் இருக்காது. அவன் செய்த 102வது கொலைக்கும் 150வது கொலைக்கும் தண்டனை வழங்கலாம் அங்கேதான். எனவே சகோதரர்களே, கூலி கிடைப்பதற்கும் நீதி கிடைப்பதற்கும் இந்த உலகம் அழிந்து மறுமை உண்டாகணும். மறுமை மனிதனுக்கு அவசியம், தேவை என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த உலகம் அழியும் என்றால் இந்த பூமி இல்லாமல் போய்விடும், இந்த வானம் இல்லாமல் போய்விடும், இந்த கட்டடங்கள் இல்லாமல் போய்விடும், இந்த உறவுகள் இல்லாமல் போய்விடும், கடல் அழிந்துவிடும், நட்சத்திரங்கள் அழிந்துவிடும். இவையெல்லாம் பிரம்மாண்டமான உலகத்தில் உள்ள படைப்புகள், இவையெல்லாம் அழியுமா? இதோ அடையாளங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படியான நிகழ்வுகள் நடக்குமாக இருந்தால் இந்த அண்ட சராசரமே அழிய போகிறது என்பதற்கான அடையாளங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுல குறிப்பிட்ட சிலதை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் உண்டாகாது எது வரைக்கும் என்றால், ஹத்தா யக்பிலுல் இல்ம, அறிவு மக்களிடமிருந்து பறிக்கப்படுகின்ற வரைக்கும், வதக்ஸுரு ஸலாஸில், அதிகமான பூகம்பங்கள் உண்டாகும், வயதகாரபு ஸமான், காலம் சுருங்கிவிடும், வதல்ஹருல் ஃபிதன், அதிகமான குழப்பங்கள் உண்டாகும், வயக்ஸுருல் ஹரிஜ் ஐ கத்ல், நிறைய கொலைகள் நடக்கும். இவையெல்லாம் நடக்கும் போது நீங்கள் உலகம் அழிய போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்லித்தாராங்க. இந்த செய்தி புகாரியில பதியப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, கொலை அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் கொலை தான். கேள்விப்படுறோமா இல்லையா? மனித உயிருக்கு மதிப்பே இல்லைங்க. அதாவது ஒரு பயணம் போயிட்டு வர மாதிரி, கடை போயிட்டு வர மாதிரி மனிதனை கொலை செய்யறான். தொழிலே கொலை செய்யறது. ஒரு 2 லட்சம் ரூபாயை கொடுத்து இன்னார கொண்டுட்டு வாரா, கொலை செய்கின்றான். இப்படி கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நடு ரோட்ல வைத்து சுட்டு தள்ளிவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த நாட்டில் நடக்குது, கண்கூடாக மக்கள் பார்க்கிறாங்க. கொலை. ஒரு பொம்மை போடுறான், அந்த இடத்துல 40-50 பேரை ஒரே அடியா கொலை செய்துறான். கொலைகள். இப்படி கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, இந்த கணவன் மனைவியை கொலை செய்கிறார். காணிச்சண்டை வருகிறது, அங்க கொலை நடக்குது. அதுபோன்று மத ரீதியாக ஷியா சுன்னி என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு மத்தியில் கொலை நடக்கின்றது. ஜாதிகளுக்கு மத்தியில் கொலை நடக்கின்றது. மர்ம கொலைகள் எத்தனையோ, யாரு கொண்டன்னு தெரியாது. வீட்டுக்குள் சடலம், ஆற்றுக்குள் சடலம், கிணத்துக்குள் சடலம். இப்படி எங்கு பார்த்தாலும் மர்ம கொலைகள். அப்பாவிகள், சிறு சிறு பிள்ளைகள், பிறந்து 1 மாதம் 2 வருட 1 வருட குழந்தைகள் என்ன செய்தது? நபி அவங்க சொன்னாங்க, கொல்றவனுக்கும் தெரியாது நம்ம ஏன் கொல்றோம், இவன் என்ன தப்பு செஞ்சிட்டான், அப்படி கொல்லப்பட தகுதியானவனா அவனுக்கும் தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நம்மளை ஏன் கொண்டா என்ற அளவுக்கு கொலைகள். சிறுபிள்ளைகள், பெண்கள் என்று பாராமல் பல்வேறுபட்ட கொலைகள் இன்றைக்கு நடக்குதா இல்லையா? இதையெல்லாம் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் காணுகின்றோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள், இது மறுமை நாளின் அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில உள்ள செய்தி. தாய்க்கு கீழே தான் புள்ளகள் இருக்கணும். என்ன நடக்கும் என்றால், இந்த பிள்ளைகள் தான்
தாயை ஆள்வார்கள். அதாவதுங்க, பெற்றோரை தாயை மதிக்கும் நிலை குறைந்துவிடும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் நிலை, ஆளாக்கும் நிலை இருக்காது. அங்க பிள்ளைகள் தான் ஆடுவாங்க, அவங்க தான் ஆள்வாங்க. நீங்க அவங்களுக்கு வேலை செய்யணும். அவர்கள் கண்ணியமாக இருப்பார்கள். உங்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. பெற்றோரை மதிக்கும் குணம் குறைந்துவிடும். உன்னை பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்து உணவளித்தவர், உனக்காக வேண்டி பலதையும் இழந்தவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் உனக்கு கால் கழுவணும், அந்த பெற்றோர்கள் உனக்கு சேவை செய்யணும். நீ பெற்றோரை மதிக்க மாட்டாய், பெற்றோர்கள் உன்னை மதிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி தாய் பெற்றெடுப்பா தன்னுடைய எதிரியை, தன்னுடைய விஷத்தை, தன்னை ஆளக்கூடியவரை என்ற நிலை வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நடக்குதா இல்லையா? அதுபோன்று அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸ்லீமுல் ஹாஸா, சலாம் சொல்லுவார்கள் மனிதர்கள், அதுவும் குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் சலாமை சொல்வார்கள். சலாம் சொல்லணும் எப்படின்னு கேட்டா, அலாமன் அரஃப்த வமல்லம் தாரிஃப், தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் சலாம் சொல்லுங்க என்பது இஸ்லாத்தின் கோட்பாடு. இந்த முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள் என்றால், இது நிறையவே உண்டாகிருமா. பல பேர் இருக்கும் போது ஒரு ஆளுக்கு மட்டும் சலாத்தை சொல்லி அடுத்தவங்களை அவமானப்படுத்திட்டு போவாங்க. குறிப்பிட்ட சிலாக்களுக்கு மட்டுமா சலாம சொல்லிட்டு போறது. இது நம்முடைய வாழ்க்கையில பலரும் அனுபவிக்கக்கூடிய மறுமை நாளின் அடையாளங்கள். இந்த குணம் பெரியாக்களை கூட விட்டு வைக்கல. பெரியவர்கள்ட்ட, கற்றவர்கள்ட்ட, ஊர்ல பெரிய மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய மறுமை நாளின் ஒரு தீங்கான அடையாளம் இது. ஏண்டா அவங்க சலாம் சொல்ற அளவுக்கு எங்கட தரம் இல்லையா? அவங்க எங்கட கையை தந்து சலாம் சொல்லி பேசுற அளவுக்கு நம்ம அவங்களோட இடத்துல இல்லை. அதனால நம்மளை எல்லாம் தட்டி விட்டு அவங்களோட தரத்துக்கு யார் இருப்பாங்களோ அந்த ஆக்களை மாத்திரம் சலாம் சொல்லிட்டு போவாங்க. இப்படி கண்டா தெரிந்து கொள்ளுங்கள், அழிய போகிறது என்று. துன்யா அழிய போகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தாராங்க. அன்புள்ள சகோதரர்களே, அது மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐ யுர்ஃபால் இல்மு வயக்துருல் ஜஹல், அறிவு உயர்த்தப்பட்டு மடத்தனம் கூடிருமா. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ட்ட இருந்து அறிவை ஒரே அடியா புடுங்கிற மாட்டானா. எப்படி புடுங்குவானா? யக்பிலுல் இல்ம பிகபிலில் உலமா, உலமாக்களை, அறிவாளிகளை, அறிஞர்களை மரணிக்க செய்வதன் மூலம் மக்களிடம் உள்ள அறிவை அல்லாஹ் கலட்டி விடுவான். பிறகு மக்கள் தங்களின் வழிகாட்டியாக ஜுஹால்களை, மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்களாம். இந்த மடையர்கள் தான் இந்த மக்களுக்கு தீர்ப்பு சொல்வார்களாம். நபி அவங்க சொல்றாங்க, தானும் கெட்டு அந்த சமூகத்தையும் கெடச் செய்து விடுவார்கள். அப்ப மனித குலத்திட்ட இருந்து அறிவு கலட்டப்படுமாம் உலமாக்களை அல்லாஹ் மரணிக்க செய்வதன் மூலம். நிறைய அறிஞர்கள், தேவையான அறிஞர்கள், வாழ வேண்டியவர்கள், பெரும் பெரும் அறிவாளிகள், கல்வி ஞானிகள், அந்த ஞானிகள் மரணித்து போவார்கள். மரணிக்கும் போது அல்லாஹ் அந்த அறிவையும் சேர்த்து கலட்டிடுறான். மக்களிடம் இருந்து அறிவு கலட்டப்படுகிறான். அப்ப அறிஞர்களின் அவசியத்தை பாருங்கள், எவ்வளவு தேவை என்பது. உலமாக்கள், அந்த சமூகத்தின் தலைவர்கள், அந்த சமூகத்துக்கு சரியான தீர்ப்பை வழங்கி அந்த சமூகத்திற்கு அறிவை புகட்டணும். இந்த அறிஞர்கள் மூலம் தான் அந்த சமூகத்துக்கு அறிவு கிடைக்கிறது. இப்ப அறிஞர் மடையனாயிருந்தால்
இந்த மடையன்ட்ட இருந்து செய்தி மக்களுக்கு என்ன போகுது? அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது பெரும்பாலும் தீனுடைய கல்வியை கூட சொல்லுது அப்படின்றத விளங்கலாம் இந்த ஹதீஸ். ஆனா மக்கள் போய் தீர்ப்பெல்லாம் கேட்பாங்களாமே, இது எப்படி செய்யற, அதை எப்படி செய்யற, இது ஃபர்லா, இது சுன்னத்தா என்று கேட்பாங்களாம். அப்ப இவருடைய தீர்ப்பு வஹிக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கும். எனவே மக்கள் வழிகட்டு போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மடத்தனம் அதிகரிக்குமா? எல்லா பக்கத்தாலையும் மடையனுகள் நிறைஞ்சு கிடப்பானுகள். சொல்ற விஷயங்களை விளங்குற தன்மை இருக்காது. பேசுறதுல நிறைய விஷயங்கள் மடத்தனமாக இருக்கும், அறிவுக்கு எதிராக இருக்கும், வஹிக்கு எதிராக இருக்கும். மடையர்கள் அதிகரிச்சிருவாங்களாம். எங்க பார்த்தாலும் மடையர்கள். அறிவுக்கு இடம் இல்லை. மக்கள் மத்தியில கல்வி ஞானம் இருக்காது. இப்படியான மடையர்கள் அதிகமாகுவார்கள், அறிவு இருக்காது சமூகத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க. எனவே தீனுடைய கல்வி நமக்கு அவசியம். தீனுடைய கல்விதான் நம்மள இறைவனின் பால் நெருக்கி வைக்கும் கல்வி. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல தீனுடைய கல்வியை தான் மக்கள் படிப்பாங்க, ஆங்கிலத்தை கூட மக்கள் படிக்க மாட்டாங்க. அது ஹராம்ன்ற மாதிரி சொன்னாங்களாம். அந்த கல்விக்கெல்லாம் போகாதீங்க, இதையே தீனையே படிங்க. ஒரு காலம் உருவாகினது, இல்லை துன்யாவுடைய கல்வி முக்கியமான கல்வி, இஸ்லாம் எல்லா கல்வியையும் போதிக்கிறது, எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஆங்கிலம் வேற வேற பாடங்களை எல்லாம் படிக்க சொல்லி ஆர்வமூட்டப்பட்டது. ஆர்வம் ஊட்டி ஊட்டி கடைசிக்கு என்ன நடந்தாண்டா, தீனுடைய கல்விக்கு இடமே இல்லாத அளவுக்கு துன்யாவுடைய கல்வி மேல போயிடுச்சு. இப்ப தீனுடைய கல்வியாளர்கள் கெஞ்ச வேண்டியாகுது, கொஞ்சம் படிங்களேன், தீன கொஞ்சம் படிங்களேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, துன்யாவுடைய இல்மை படிப்பதற்கே அவர்களுடைய முழு கால நேரமும் செலவழிக்கப்படுகின்றன. மொண்டிசோரியிலையும் அப்படித்தான், 5க்கு கீழேயும் அப்படித்தான், 5லையும் அப்படித்தான், 5க்கு புறவும் அப்படித்தான், OL AL அதுக்கு புறம் கேம்பஸ் அப்படின்னு எல்லாமே அதே இதுதான். இந்த தீனுடைய கல்விக்கு பெரிய இடம் இல்லை. கெஞ்சி பேசி விட்டு கொடுத்து கொஞ்சம் நேரம் தாங்களேன்னு கேட்டு வாங்கி தீனுடைய கல்வியை போதிக்கின்ற நிலைக்கு இன்றைக்கு தீனுடைய கல்வி மக்கள் மத்தியில் எடுபட்டு போய், அப்ப மறுமை நாளின் அடையாளம் நடக்கும் ஒரு ஊராக நம்முடைய ஊரும் இருக்குதா என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் சகோதரர்களே. தீனுடைய கல்வி இல்லாம பிள்ளைகள் வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் அவனுக்கு கொலை பாவம் என்று தெரியாது, ஜினா குற்றம் என்று தெரியாது, பொய் பேசுவது பாவம் என்று தெரியாது. மனுஷனை மதிக்கின்ற அறிவு அவன்கிட்ட இருக்காது, யாரோட என்ன பேசணும்ன்ற அறிவு இருக்காது அவனுக்கு. அந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுப்பது குர்ஆன். கணித பாடத்தில் கொலை கூடாதுன்னு இல்லை, அதில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆங்கில மொழி அறிவுல ஜினா ஹராம்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது சொல்லிக் கொடுக்கணும் தீனுடைய கல்விதான். பொய் பேசாதே என்று சிங்கள மொழியை கற்றுக்கொள்ளும் போது அதில் படிச்சு கொடுக்கிறது இல்லை, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது இங்கதான். அப்ப இதையெல்லாம் கற்றுக் கொடுக்காம என்ன கல்வியை வழங்குகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த தீனுடைய கல்வியை காட்டாம வளர்ந்த புள்ளகள் ஊர்ல என்ன அட்டகாசங்களை செய்வார்கள். இவர்களுக்கு ஹலால் ஹராம் தெரியாது, நீதி நியாயம் நேர்மை தெரியாது, தான் நினைச்சதெல்லாம் பேசுவார்கள், நினைச்சதெல்லாம் செய்வார்கள். கடைசிக்கு உலக அழகி போட்டிக்கும் போவாங்க. ஏன்னா நீ தீன கொடுத்து வளர்க்கலையே. இஸ்லாமிய ஆடை அணிந்து வாழணும்ன்ற அறிவு இருக்காது அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட. இதுதான் நடக்கும் தீனுடைய கல்வியை கொடுக்காட்டி. எனவே கொஞ்சமாச்சு இடத்தை கொடுங்க என்று உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, வதல்ஹருல் ஃபிதன், குழப்பங்கள் அதிகமாகிரும். எங்க பார்த்தாலும் ஃபித்னா தான். ஃபித்னாவுக்கு ஆளாகாத யாருமே இல்லை. யாருக்கு குழப்பம் இல்லை? எல்லார்ட்டையும் இந்த குழப்பங்கள், ஃபித்னாக்கள், முசீபத்துகள். வீட்டுக்குள்ளையும் ஃபித்னா, ஊருக்குள்ளையும் ஃபித்னா, நாட்டுக்குள்ளையும் குழப்பம், குழப்பவாதிகள். அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வேலையே குழப்பு, பொய்ய சொல்லு, இல்லாத சொல்லு. அரசாங்கத்தை குழப்பு, ஊரை குழப்பு, மஸ்ஜித குழப்பு, பாடசாலைய குழப்பு, சங்கத்தை குழப்பு, ஒரு சங்கத்தை விட்டு வைக்கிறது, எல்லாத்திலையும் குழப்பம் பண்றது. இப்படி குழப்பங்கள் அதிகரிச்சுமாம் என்று நபி அவங்க சொல்றாங்க. தீனிலும் துன்யாவிலும், தீனிலும் ஃபித்னாக்கள். எது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் தடமாறுறாங்க. இதுல யார் உண்மையாளர் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழப்பங்கள் அதிகரித்து விட்டது. மாணவன் சொல்றது உண்மையா, ஆசிரியர் சொல்றது உண்மையா என்ற அளவுக்கு குழப்பங்கள் நிறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் நபி அவங்க சொன்னாங்க, இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. அது மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, லா தகுமு ஸாஅ ஹத்தா யதகாரபு ஸமான், காலம் சுருங்கி விடுமா. இத வயசாளிகளுக்கு நல்லாவே தெரியும். ஏண்டு கேட்டால், உங்களுடைய சிறுவராயத்தில் நீங்கள் ஒரு நாளில் செய்த வேலையை இக்காலத்தில் செய்ய முடியுமா? நீங்கள் இந்த மறுமை நாளின் அடையாளங்களை தற்போதைய வாலிபர்களை விட அதிகமாக வழங்குவீர்கள். சென்ற நோம்புக்கும் இந்த வார மாசம் வரப்போற நோம்புக்கும் இடையில் உள்ள கால அளவை பாருங்கள், எவ்வளவு குயிக்குன்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வார மாசம் நோம்பு எந்த அளவுக்கு குயிக்கா வந்துச்சுன்னு பாருங்க. ஒரு ஆண்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சுவதற்காக விறகு கொண்டு வந்து போடப்பட்டாச்சு, கஞ்சிக்கு ரெடி. அந்த அளவுக்கு காலம் குயிக்காயிட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து லுகர் வரைக்கும் எவ்வளவு வேலை அந்த காலத்துல செய்யலாம். இப்ப அந்த மாதிரி வேலைகளை செய்யணுமா பாருங்க. இப்ப அந்த காலத்துல எப்படி கடிகாரம் ஓடியதோ அதே கடிகாரம் தான் இப்போ. அந்த செகண்ட் ஊசி எந்த அளவுக்கு குயிக்கா ஓட அந்த காலத்துல வச்சானோ அதே மாதிரிதான். அந்த ஊசியை கொஞ்சம் அவசரமா ஓடுற மாதிரி யாரும் செய்யல பாருங்க. நபி அவங்க சொன்னது அந்த உலகத்துல யாராலையும் செய்ய இயலாது, ஆனா நடக்குது. ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அந்த காலத்துல பல நாட்கள், இப்ப அப்படி இல்லை. ராவைக்கு ஏறினா விடியறத்து கடையில மக்காவுக்கு போயிடலாம். பல நாடுகளுக்கு பயணம் செய்ய ஒரு செய்தியை அனுப்புறோம்னா 3 நாள் போகும் அந்த கடிதம் போய் கிடைக்கிறதுக்கு. இப்ப அப்படி இல்லை, ஒரு செகண்ட்ல தட்டி விட்டா மெசேஜ் போகிறது. இதெல்லாம் காலம் சுருங்கினத்துக்குள்ள வரும். செய்தியெல்லாம் இப்ப அவசரமா அனுப்பலாமா இல்லையா? அப்ப இன்றைக்கு மனிதன் கதறான், நேரம் இல்லையே, நேரம் இல்லையே, நேரம் இல்லையே. ஏன் நேரம் இல்லை என்றால், நபி அவங்க சொன்னாங்க, இப்படி நேரம் இல்லாத ஒரு காலம் உங்களுக்கு உண்டாகும். நாள் ஓடும் தான், ஆனா அந்த நாளில் உள்ள பரக்கத்து எடுபற்றும். செஞ்ச மாதிரி வேலை செய்ய இயலாது. ஒரு மௌலவி ஒவ்வொரு மாசமும் 25ஆம் தேதி லீவ்ல போவார். அடுத்த மாசம் 25ஆம் தேதி லீவ்ல போகும்போது மக்களுக்கு குழப்பம், என்ன அடிக்கடி லீவ்ல போறாரு. போன மாசம் 25ஆம் தேதி போனது, அடுத்த மாசம் 25ஆம் தேதி போகும்போது சுருக்கமா. சில பேருக்கு விளங்குது இல்லையா, அடிக்கடி லீவ்ல போற மாதிரி. போன மாசம் 25ஆம் தேதி அவன் போனது, அது என்னன்னா போன கிழமை போன மாதிரி தெரியுது மக்களுக்கு. அவ்வளோ குயிக். நான் லீவ்ல போகும்போது ஒரு கிழமை விட்டு ஒரு கிழமை போவேன். சிலாக்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் போற மாதிரி தெரியுது, அடிக்கடி லீவ்ல போற மாதிரி. போன கிழமைக்கு முந்தின கிழமை போனது போன கிழமை போன மாதிரி தெரியுது. என்ன காலம் சுருக்கம், 2 கிழமை ஓடுறது ஒரு கிழமை ஓடுற மாதிரி தெரிகிறது. அப்ப எல்லாத்துக்கும் காலம் சுருங்கிது. அது போன்ற ஹசரத்துல லீவ் விஷயத்திலையும் காலம் சுருங்கி இருக்கிறதுன்றதை விளங்கணுமா இல்லையா? இப்படி எப்பயோ நடந்தது இப்ப நடந்த மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு அது உண்மையும் தான். காலம் அவ்வளவு வேகமா ஓடுது சகோதரர்களே. எனவே இந்த உண்மையெல்லாம் அறிந்து கொள்ளும் நாம்
அந்த மறுமையை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யணும். நபி அவங்க சொன்னாங்க, ஃபதகூனு சனா கஷஹர், எந்த அளவு காலம் சுருங்குண்டா ஒரு வருஷம் போறது ஒரு மாசம் போற மாதிரி இருக்குமா, ஒரு மாசம் போறது ஒரு கிழமை போற மாதிரி இருக்குமா, ஒரு கிழமை போறது ஒரு நாள் போற மாதிரி இருக்குமா, ஒரு நாள் போறது 1 hour போற மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு காலம் சுருங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதியில இடம்பெறுகிறது. எனவே சகோதரர்களே, இப்படியான மறுமை நாள் நிகழ்வுகளை நாங்கள் வாழ்க்கையில காணுகிறோம். அதுபோன்று நபி அவங்க சொன்னாங்க பாருங்க, வயக்துரு ஜினா, ஜினா அதிகரித்து விடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு ஜினா என்பது சர்வ சாதாரணமாக அது ஒரு பாவம் என்று கருதாமல் நடைபெறுகிறார்கள். கற்பழிப்பு, சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கின்றார்கள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், அதுபோன்று உறவுகளாலேயே சொந்த பந்தங்களே கற்பழிப்புகளை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த சினாவில் இருந்து தப்புறதா என்ன பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அளவுக்கு போன் முழுக்க சினாவை தான் காட்டுறான். பொம்புலகளை அறகுற ஆடையோடே காட்டுறான். எல்லாத்தையும் எல்லா மர்ம உறுப்புகள் விளங்கும் விதமாக கூட ஆடைகளை அணிந்து அது ஒரு விபச்சாரத்துக்குரிய சாதனமாக போனை இன்றைக்கு காட்டுறான். எங்க பார்த்தாலும் பொம்புலகள் தான், எதிலையுமே பெண்களை காட்டுறாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு விபச்சாரத்தை கையிலேயே கொண்டு வந்தாரா. நீ எங்கேயும் போக தேவையில்ல, உன் இடத்துல இருந்து பாருன்னு சொல்லி அதுல மூழ்கினவன் அவனுக்கு வேலை தாண்டணும் என்ற உணர்வை ஏற்படுத்திருந்த இந்த போன் தான். இப்படி எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள் அதிகமாகி வெளிப்படையாகவே விபச்சாரங்கள் நடக்கும் நிலை இருக்குதா இல்லையா? அதுபோன்று நபி அவங்க சொன்னாங்க, வயக்துரு ஷுர்புல் ஹம்ர், மதுபானம் அருந்துவது அதிகமாகிவிடும். பல பேரும் அருந்துவார்கள். கல்வியலாளர்கள் கூட, படித்தவர்கள் கூட, உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட இந்த மதுவை அருந்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். வெளியில போய் மது அறிந்து விட்டு நல்லவர் போன்று வேஷம் போடக்கூடியவர்களையும் காணுகின்றோம். நம்மெல்லாம் விளங்க மாட்டோம், இவங்கெல்லாம் மதுபானம் குடிக்கிறவங்களாங்க, ஆனா குடிக்கிறாங்க. இப்படி ரகசியமாக பல பேர் மது அருந்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மது அதிகரித்து விடுமா? வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் இந்த மாதிரியான தீங்கான காரியங்கள் இருந்து காத்தல்வானாக. வாஹிரு வனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளின் சிறிய அடையாளங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுபோன்று நபி அவங்க சொன்னாங்க, வயுல்கா அஷுக, மக்கள் மத்தியில் கஞ்சத்தனம் கூடிரும். அதாவது தர்மம் செய்யக்கூடியவங்க நல்லாவே குறைஞ்சி எல்லாருக்கும் மத்தியில் கஞ்சத்தனம் அதிகரித்து விடும். சதக்கா செய்கிற உணர்வு, ஏழைகளுக்கு வாரி வழங்கணும் உணர்வு குறைந்து போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, வத்தகு ஷுக, கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, கஞ்சத்தனமாக இருந்தது முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களை அழித்து விட்டது என்று நபி அவங்க சொன்னாங்க. அப்ப சிலர் இந்த கஞ்சத்தனம் கூடி தன்னுடைய குடும்பத்துக்கு கூட சரியாக செலவழிப்பதில்லை, அதை இறுக்கி பிடிப்பது. தன்னுடைய மனைவிக்கு ஒழுங்கான ஆடை இல்லை, பிள்ளைகளுக்கு தேவையானதை கூட வழங்குவதில்லை. அழுது மன்றாடி கெஞ்சினால்தான் அந்த தந்தை அந்த வேலையை செஞ்சு கொடுக்கார் என்ற அளவுக்கு குடும்பத்துக்கு கூட கொடுக்காம அதை எப்பொழுது பார்த்தாலும் நிறைக்கணும், கூட்டணும் என்ற உணர்வு, பிறருக்கு வழங்காமை, இந்த உணர்வு அதிகரித்து விடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு பாருங்க, ஒரு ஏழை 2000 ரூபா போடுறான், உள்ளவன் 500 ரூபா போடுறான். அப்ப உனக்கு ஏன் அல்லாஹ் நிறைய தந்தான் என்றால் நீ நிறைய கொடுக்கணும் என்று உன்னை பார்ப்பதற்கு, செக் பண்ணுவதற்கு தான் அல்லாஹ் இதை தந்தது. எனவே சகோதரர்களே, இந்த மாதிரியான கஞ்சத்தனம் என்பது மறுமையினுடைய அடையாளம் என்று நபி அவங்க சொன்னாங்க. அதுபோன்று வயங்குசுல் அமல், மக்கள் மத்தியில் அமளிபாதத்து குறைஞ்சிடும். அது ஊரை பார்த்தோன்னே தெரியுது, அமல் குறைஞ்சுதான் இருக்குது, யாருக்கும் ஃபர்லுகளை நிறைவேற்ற உணர்வு இல்லை,
ஜும்மாக்களை கூட சரியான முறையில் நிறைவேற்றுறது இல்லை என்று சொல்லி கண்கூடாக தெரியக்கூடிய மறுமை நாளின் அடையாளங்கள் ஒன்றுதான் இந்த அமல் இபாதத்தில் மக்கள் மத்தியில் உள்ள அந்த ஆசை ஆர்வமெல்லாம் எடுபட்டு போய் துன்யா மோகத்தில் மக்கள் அலைவாங்களாம். ஃபர்லு லுகர் அசரு அதெல்லாம் கிடையாது என்ற அளவுக்கு மக்கள் வாழ்வாங்களாம். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரியான தீய குணங்கள்ல இருந்து எம்மை நாம் காத்து கொள்ளணும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மதசா எப்பொழுதும் மறுமை நாள் உண்டாகும். அப்ப நபி அவங்க டேட்டு அதெல்லாம் சொல்லல. அது உங்களுக்கு பெரிய அவசியம் இல்லை, எப்போ உண்டாகும்ன்றது அவசியம் இல்லை. ஒமா அகுதத்தலஹா நீர் அதற்காக வேண்டி என்ன தயார் செய்து வச்சுக்கிறார், என்ன சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்க, என்ன தேடி வச்சுக்கிறீங்க மறுமைக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி என்றுதான் நபி அவங்க கேட்டாங்க. எனவே சகோதரர்களே, எப்பொழுது வரப்போகுது, என்ன நாள், எந்த வருடம் தேவையே இல்லை. நான் என்ன தேடி வைத்திருக்கிறேன், என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நான் ரெடியா என்பதை பார்க்கணும். எனவே சகோதரர்களே, அப்ப நபி அவங்க கேட்டாங்க இல்லையா, என்ன தயார் செஞ்சு வச்சுக்கிறீங்க. தயார் செய்யறேன்னா இன்றைக்கு அசருக்கு வரும். அசருக்கு முழு பேரும் தொழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மறுமைக்காக வேண்டி நம்ம தயார்படுத்துகிறோம் அர்த்தம். எனவே லுகர் அசர் மக்ரிப் எல்லாம் விட்டு போட்டு தயார்படுத்துகிறோம் என்றால் பெரிய நஷ்டம் சகோதரர்களே. அப்ப துன்யாவுல நிறைய தயாராகின்றோம், அமல் ரீதியான தயாரிப்பு மிகவும் குறைந்து போயிருப்பது மறுமை நாளின் அடையாளமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். இறுதியாக சகோதரர்களே, தற்பொழுது நாங்கள் ஷஅபான் மாசத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த ஷஅபான் மாசத்துல விசேடமான பெரிய அமல்கள் இல்லை. ஆனா இந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நோன்பு பிடிச்சிக்கிறாங்க, சுன்னத்தான நோன்புகள். அதுலயும் சென்ற நோன்புல விடுபட்ட பல நோன்புகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாசத்துலாம் பிடிப்பாங்க. அப்ப நபி அவங்களுக்கு நல்லா தெரிந்து நடந்த ஒரு நிகழ்வு. எனவே போன ரமலான்ல விடுபட்ட நோன்புகள் இருந்தால் இந்த ஷஅபா மாசத்துல நம்ம அதை பிடிக்கணும். அது அல்லாம ஷஅபா மாசத்துல சும்மா சில நோன்புகளை சுன்னத்தான நோன்புண்ட பெயர்ல திங்களோ செவ்வாவோ புதனோ வியாழனோ எந்த நாள்லையும் அந்த ஷஅபா மாசம் பிறை 15க்கு முன்னதாக நாங்கள் நோன்புகளை பிடித்து கொள்ளணும். அந்த நோன்புக்கு 1-2 நாளைக்கு பிடிக்க வேணாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்லி இருக்கின்றாங்க. எனவே ஷஅபா மாசமும் நோன்புகள் பிடிக்கக்கூடிய மாதம். விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஷஅபா மாசத்தை அமல் செய்யக்கூடிய ஒரு மாதமாக நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மறுமையை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. சமூகலை நேராகவும் நெருக்கமாகவும் சமூகலை நேராகவும் நெருக்கமாகவும் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹ். ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في أمد
وحده الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதரர்களே, சற்று அமர்ந்து செல்வதற்காக சொல்கிறேன். அதாவது மகாவலி சபையினால் கிடைக்கப்பெற்ற அழைப்பு ஒன்று எனது காயங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற பூச்சி மற்றும் மஞ்சள் நோய் மற்றும் கிரீடா போன்ற நோய்கள் சம்பந்தமான ஒரு விளக்க உரையை தருவதற்காக அது சம்பந்தமான ஒரு வைத்தியர் பத்திரமுறையில் இருந்து வருகை தருகிறார். அவர் எதிர்வருகிற திங்கட்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு வருகை தருகிறார். மைதானத்தில் இருக்கின்ற அந்த மைதான கட்டடத்தில் அந்த கூட்டம் நடைபெறும். கூட்டத்தில் சகல விவசாயிகளும்
கலந்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற ரமலானிலே நோன்பு காலத்தில் கஞ்சிகளை கொடுப்பதற்காக நீங்கள் தயாராக இருப்பீர்கள். என்னுடைய பெயர்களை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். அதற்குரிய தொகை நிர்ணயம் செய்யப்படவில்லை. எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை அதற்கான தொகையை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு பாக்கி வரி தர இருக்கின்ற சகல சகோதரர்களும் அந்த வரிகளை தந்துள்ளோமாறு உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலில் மாதாந்தம் தற்போது சம்பளமாக மாத்திரம் 1 லட்சம் வழங்கப்படுகின்றது. அது தவிர இணைய நடாத்தி செல்கின்ற செலவுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வரிகளை நேரத்துக்கு செலுத்தி உதவி செய்யுமாறு வழங்குகிறோம். 2026ஆம் ஆண்டுக்காக சுமார் ஒரு 15 சகோதரர்களுடைய வரிகளை செலுத்தி உதவி செய்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் கலாச்சாரம் செய்வது என்று பிரார்த்திக்கிறேன். எனவே உங்களுடைய பாக்கி வரிகளை செலுத்தி உதவுமாறு வேண்டிக் கொள்வது. எதிர்காலத்தில் எதிர்வருகின்ற மாதத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கணக்கு வழக்கை காட்டுவதற்கு இருக்கிறோம். அதனால் முறைப்பாடுகள் உள்ளவர்கள் பற்றுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற முறைப்பாடு உள்ளவர்கள் தயவு செய்து முன்கூட்டி அந்த முறைப்பாடுகளை எங்களிடம் செய்தால் அதற்குரிய விசாரணைகளை மேற்கொண்டு நாங்கள் அதற்குரிய ஏற்பாட்டை செய்வோம் என்பதை முன்கூட்டி அறிவித்துக் கொள்வோம். எனவே கணக்கு வழக்கு காட்டியதன் பின்னால் உங்களுடைய பற்றுச்சீட்டுகள் கிடைக்கப்பெறவில்லை என்ற தவறான முறைப்பாட்டை செய்யாமல் முன்கூட்டி அதை கவனத்தில் கொள்ளுமாறுக்காக வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.